கூட இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போறியா? எப்படி இதெல்லாம் செலிப்ரேட் பண்றீங்க? நாட்டுல 1008 போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதுல பர் கேபிட்டா இன்கம் கீழே இருக்கு. இதுல லஞ்சம், ஊழல், கொலை, இதுல லாங்குவேஜ், கம்யூனிட்டி, ரிலீஜன் சண்டை வேற. இதுல எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்றீங்க? உங்க அப்பா கூட தான் 30 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. உங்க அம்மாக்கு முட்டி வலி. உங்க அண்ணன் பைக் ஓட்ட தெரியாம விழுந்து விழா எலும்புல பிராக்சர். நீ 4வது செமஸ்டர்ல 14 அரியர். இதுல உங்க அப்பாக்கும் உனக்கும் பேச்சுவார்த்தை இல்ல. உங்க அண்ணனுக்கும் உனக்கும் ஸ்நாக்ஸ் சண்டை. இதுல பைக் இஎம்ஐ, வீடு இஎம்ஐ, ஏசி இஎம்ஐ. இதுல உங்க சொந்தக்காரன் கூட சொத்து தகராறு வேற. உங்க ஃபேமிலில இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதனால நீங்க என்ன பொங்கல், தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரம்ஜான் எல்லாம் கொண்டாடாம இருந்தீங்க? கொண்டாடுனீங்கல்ல. மூட்டு பின்னாடி வா. இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாட போறீங்க? எப்படி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாம் கொண்டாடுறீங்க? நம்ம நாட்டுல எங்க இண்டிபெண்டன்ஸ் இருக்கு? வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து ஃப்ரீடம் வாங்கிட்டு இவங்க பொலிட்டிஷியன்ஸ் கையில போய் கொடுப்பாங்க. இவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம்லாம் நம்மள போட்டு அடிப்பாங்க, பேச விடாம தடுப்பாங்க. நம்ம சிஸ்டம்ல எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. உனக்கு கூட தான் முடி கொட்டது 3 நிமிஷம் நடந்தா மூச்சு வாங்குது. உங்க அம்மா 4 விசில்ல குக்கர் ஆஃப் பண்றான்னு சொல்லிட்டு போனா அதை கவனிக்காம 6 விசில் வரைக்கும் விட்டு விளக்க மாத்தாலே அடி வாங்குற. இப்படி உனக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அதனால பிறந்த நாள் கொண்டாடாம விட்ட கொண்டாடுறல. அதுல இவரு பிறந்த நாளுக்கு 2 நாள் முன்னாடி தான் இருக்கிறதுல சூப்பரான போட்டோ அப்லோட் பண்ணுவாரு. ஏன் சொல்லுங்க? அப்பதானே நம்ம அதை எடுத்து ஷேர் பண்ணி இவருக்கு பர்த்டே ஸ்டோரி போடுவோம். உனக்கு மட்டும் ஒரு நல்ல நாள்னு ஒண்ணு வந்தா எல்லாரும் உன்னை பத்தி நல்லபடியா பேசணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி நான் நாட்டுக்கும் மூட்டு பின்னாடி வரா. உங்ககிட்டயுமா ப்ரோ? எனக்குலாம் 3rd ஃப்ளோர்லயே வா. ப்ரோ என்ன இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போறீங்களா? உங்கால் பிளாக் ஹைஸ் பண்ண போறான்ட்டு ஒரே குஷியா செலிப்ரேட் பண்ண போறீங்க போலயே. இந்த பிளாக் ஏதோ 5 வருஷம் ஆள போற ஆளுங்க வச்சுக்கோ, இல்ல அதோட ஆதரவாளருக்கோ மட்டும் சொந்தம் இல்ல. இது எல்லாருக்குமான பிளாக். ப்ரோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நீங்க இவ்வளவு நேரம் பேசினாலாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க அடுத்து என்ன சொல்ல வர போறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த பிளாக் எந்த ஒரு மதத்துக்கோ, மொழிக்கோ, இனத்துக்கோ இல்ல எந்த ஐடியாலஜிக்கும் சொந்தமானது கிடையாது. இது நம்மளோட பிளாக் அண்ட் இது யாராலையும் மாத்தவே முடியாது. அதானே? ஆனா உங்களுக்கு எப்படி ப்ரோ? நானும் ஒரு தேசபக்தன் தான் ப்ரோ. நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். வாங்க நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போலாம். இது இண்டிபெண்டன்ஸ் டே தெரியுது. தமிழ்ல என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ப்ரோ இது என்ன ப்ரோ டெஸ்டா இருக்கு? குடியரசு தினம் ப்ரோ. குடியரசு தினம் தான். குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நீங்க போய் குடியரசு தினம் கொண்டாடிட்டு இருங்க. நான் பின்னாடி வரேன். இவனுங்கெல்லாம் இருக்கிற இந்தியாவில இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடணுமான்னு யோசிக்க வச்சுட்டானுங்களே. ப்ரோ அதெல்லாம் கொண்டாடணும் ப்ரோ. ஏன்னா ஃப்ரீடம்காக போராடினது காந்தி தாத்தாவும் நேரு தாத்தாவும் மட்டும் கிடையாது. உங்க தாத்தாவும் ஏன் தாத்தாவும் தான். குடியரசு நல்வாழ்த்துக்கள்.